இந்த ஹோட்டல்ல வேலை செய்யற பொண்ணு வந்துட்டு கஸ்டமர் ஆல்ரெடி சாப்பிட்டு வச்ச கேக்க போய் சாப்பிடுறா. அப்புறமா வாயில ஏதோ மாற்றமா இருக்கு, என்னன்னு எடுத்து பார்த்தா ஒரு வைர மோதிரம் இருக்கு அதுல. அடுத்த செகண்டே அந்த கேக் ஆர்டர் பண்ண கஸ்டமர் இருந்துட்டு வந்துடுறாரு. இந்த லேடி கிட்ட மோதிரத்தை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த லேடியும் இல்லன்னு சொல்றாங்க. அதனால கேக் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவர் போயிடுறாரு அந்த இடத்த விட்டு. இந்த லேடிக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் வந்துருச்சு, அதனால ரிங்க திருப்பி கொடுக்கலான்ட்டு போறாங்க. ரிங்க காணன்னு சொல்லி இந்த ரப்பரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு சண்டை போட்டு போயிடுறாங்க. அப்புறமா இந்த லேடி கொண்டு வந்து ரிங்க கொடுக்க இவர் இந்த லேடியை கையோட கூட்டிட்டு போறாரு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு இவ்வளவு நாளா இவரை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்ட்டு. இதை பார்த்து கோவமான அந்த நபர் இருந்துட்டு இந்த லேடி கிட்டே இந்த மோதிரத்தை கொடுத்து என் கூட இன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கு வா, அவளை நான் வெறுப்பேத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பார்ட்டியில இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் இவருக்கே இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவரு நினைச்ச மாதிரி இவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இதை பார்த்து ரொம்ப வைத்தறிச்சல் வந்துருச்சு. லாஸ்டா அந்த லேடி வந்துட்டு என் வேலை முடிஞ்சது நான் போறேன்னு சொல்லிட்டு போக இவரோட முன்னாள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு இவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த லேடியும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் இந்த பொண்ணை இவர் பார்க்க வந்தப்ப என்னப்பா லவ் எல்லாம் செட் ஆயிடுச்சா அப்படின்ட்டு கேட்க நீ இந்த கேக்க சாப்பிடு அப்படின்னு சொல்லி இவர் கொடுக்குறாரு. அந்த கேக்குக்குள்ள பாத்தீங்கன்னா டைமண்ட் ரிங் இருக்குதுங்க. உடனே இந்த நபரும் இந்த லேடிக்கு ப்ரப்போஸ் பண்றாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.